அனைவருக்கும் வணக்கங்கள். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒரு சிறிய கலந்துரையாடல். வெளிநாட்டு பணத்தாள்கள் மூலமாக நேற்று ஒரு பெரிய நீண்ட நெடும் பதிவு போட்டிருந்தேன். அதில் சில குறிப்பிட்ட கரன்சிகளை வேணுங்கிறவங்க லைக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. பாக்கிலாம் அப்படி தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் பார்த்து வாங்குவாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கின வரைக்கு நன்றி. ஒரு வெளிநாட்டு பணத்தாள்கள், இந்த வார்த்தையை சொல்ல மட்டும் இல்லை, நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது அந்தந்த நாடுகளில் விலை கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். பொதுவாக சொல்லப்போனால் நம்ம நாட்டை விட அங்கே விலை கம்மி தான். இருந்தாலும் அந்த நாட்டு கரன்சிகளை நம்ம நாட்டில் சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கு. நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பிலாட்டலிக்ஸில் இது கரன்சி கலெக்ஷன், பணத்தொகுப்பு, உலக நாடுகளின் பணத்தொகுப்பு, பணத்தாள்களின் தொகுப்பு, வரிசைகள். இதில் 10 தாள் வச்சுருக்கேன். 10 தாளும் 10 நாடு. 10 countries கலெக்ஷன், 10 countries கரன்சி கலெக்ஷன். ஒன்றே ஒன்று தான் அண்டை நாடு, ஸ்ரீலங்கா. தமிழ் எழுதியிருக்கும் இலங்கை மத்திய வங்கின்னு சொல்லி. மற்ற நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ஒன்றா சொல்கிறேன். புருண்டே அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டு கரன்சி 100 ரூபா. நம்ம நாட்டுக்கு கிடையாது. நம்ம நாட்டுக்கு 100 ரூபாயோட கம்மியாக இருக்கலாம். இந்த கரன்சி நீங்கள் வாங்கணும்னா வலைத்தளத்தில் 275 ரூபா. இதெல்லாம் யூஎன்சி கரன்சி. 10 கரன்சியில் 8 கரன்சி யூஎன்சி, 1 யூஸ்டு, 1 ரொம்ப யூஸ்டு இலங்கை கரன்சி மட்டும். உண்மையை சொல்லி தான் வியாபாரம் பார்க்கணும். ஆங்கிலத்தில் அந்த எழுதியிருக்கா புருண்டின்னு சொல்லி, PRUNDI, சென்ட் பிரான்ஸ் அம்ரஃப்ரங்கா ஐஜானா. இந்த கரன்சியோட பின்புறம் கட்டிடத் தொழிலாளர்கள். இது ஒரு தாள் 275 ரூபா. நான் அந்த விலைக்கு கொடுக்க போகிறது இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிட்டு வரேன். நைஜீரியா, நம்ம கண்டை விட்டு வேறு கண்டம். இதெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டம். 5 நைஜர், ரூபாய்க்கு பிறகு 5 நைஜர், 2021. நம்ம வாங்க வேண்டும் என்றால் 170 ரூபா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுக்கு இது 170 ரூபா மதிப்புன்னு நினச்சிடக்கூடாது நண்பர்களே. வெளிநாட்டு கரன்சியை சேகரிப்பாளர்களுக்கு இந்த ஒரு தாளை வாங்கி நைஜீரியா நாட்டினுடைய கரன்சி நம்மளுடைய கலெக்ஷனில் இருக்கட்டும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் நெட்டில் போய் வாங்கினீங்கன்னா இந்த விலை. நான் உண்மையை விவரமாக சொல்லியிருந்தோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம நாட்டுக்கு அங்கே 5 ரூபானா நம்ம நாட்டுக்கு 170 ரூபா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. தவறாக ஒரு கருத்தை மனசில் பதிவிடக்கூடாது. இந்த 5 2 ட்ரிப்பு தெரியுது. இந்த பிரிண்டில் 5 2 பிளாஸ்டிக் கரன்சி. இந்த 5 2 ட்ரிப்பு தெரியுது. டபுள் பிரிண்ட் மாதிரி தெரியுது. ஆமாம், டபுள் பிரிண்ட் தான். அது எரர் கரன்சியாக இல்லை அந்த நாட்டு ஸ்டைலானு தெரியல. நான் இன்னொரு கரன்சியும் செக்அப் பண்ணிட்டு சொல்கிறேன். இது சிங்கிள் பிரிண்ட் தான், நல்லா கரெக்டாக இருக்குது. இதில் டபுள் பிரிண்ட் தெரியுது. பிளாஸ்டிக் கரன்சி. இது நைஜீரியா நாட்டில் உள்ளது. அதுக்கு அடுத்து செர்பியா, செர்பிஜி அப்படிங்கிற அந்த ரூபாய்க்கு பேர் 10. இதனுடைய ரேட் 120 ரூபா. 10 ரூபாய் அந்த நாட்டுக்கு. அதுக்கடுத்து ஒரு தாள் மங்கோலியா, 110 ரூபா. இதனுடைய வேல்யூ கிடையாது, நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்குகிற அந்த மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வாங்கணும்னா 110 ரூபா ஆகும். வேறு கடைகள்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. இது இலங்கையில் உள்ள 20 ரூபா தாள், யூஸ்டு கண்டிஷன் தான். இலங்கையில் உள்ள 10 ரூபா தாள் யூஸ்டு கண்டிஷன் தான். ஏன்னா இது பிரிண்ட் வெளியிட்ட டேட் 15
11/1995 உள்ளது. ஓல்டு கரன்சி. ஒரு 30 வருஷம் ஆகுது. இது வாங்கினோம்னா இப்போ வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்? 70 ரூபா போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு சோமாலியா, மிகவும் ஒரு வறட்சி மிகுந்த ஒரு ஏழ்மையான ஒரு நாடு. 500 சோமாலிலேண்ட் சில்லிங்ஸ். இதனுடைய ரேட் வந்து 74 ருபீஸ், 74 ரூபா இதனுடைய ரேட். அது 6வது நாடு வச்சுருக்கேன்னா இது 7வது நாடு. இது வந்து உஸ்பெக்கிஸ்தான், இந்த நாட்டுக்கு பேர் உஸ்பெக்கிஸ்தான். இதனுடைய வேல்யூ 200 ரூபா. அங்கே 100 ரூபா. இது இதை போட்டிருக்கா 100. இதை வாங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணால் 200 ரூபா ஆகும். மியான்மர், அண்டை நாடு, தெற்காசிய நாடுகளில் ஒன்று. ஃபுல்லாக யானை படம் போட்டிருக்கும். மியான்மரை நீங்கள் பர்மான்னு சொல்லலாம், ரங்கூன்னு சொல்லலாம். ரங்கூன் 176 ரூபா இதனுடைய வேல்யூன்னா நான் மறுபடியும் சொல்ல, நான் எப்படி சொல்லணும்னு தெரியல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை அங்குள்ள 20 ரூபா தாள் நமக்கும் 20 ரூபா தான் இருக்கும், அல்லது 15 ரூபா இருக்கும், அல்லது 30 ரூபா இருக்கும். அவ்வளோதான், கூட குறையத்தான் இருக்கும், பக்கத்து நாளாக இருக்கிறதுனால. இதை நீங்கள் வாங்க வேண்டுமென்றால் 176 ரூபா ஆகும். அது எங்கேவே வாங்கினது தெரியாது வெளிநாட்டு கரன்சிகளை. ஒன்று ஒரு செட் இருக்குது. இது எந்த நாடு? மங்கோலியா நாடு. 50 ரூபா தாள் 465 ரூபா ஆகும் இது வாங்கணும்னா. காங்கோ, பேங்க் சென்ட்ரல் டியூ காங்கோ, 50 ரூபா தாள். இதனுடைய வேல்யூ நான் பார்க்கலையா, பார்த்தேன், எழுத மறந்துட்டேன். சரி, என்ன விலையும் இருந்துட்டு போகுது. என்ன 10 நாடு இருக்குது. இந்த 10 நாடும் சேர்ந்தவங்களுக்கு நான் என்ன விலைக்கு தரப்போகிறோம்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாளை வாங்குறாந்தாலே 320 ரூபா ஆயிரும், 275 ரூபா ஆயிரும். இது 170 ரூபா ஆயிரும். இன்னொன்று ஏதோ 400 ரூபா போட்டுருந்துச்சே, இந்த தாளில் 465 ரூபா. நான் வந்து இந்த எல்லா நாடு 10 நாடு 10 கரன்சி 10 தாளையும் சேர்த்து மொத்தம் வெறும் 500 ரூபாய்க்கு தரேன். ஒரே ஒரு 500 அனுப்பிச்சிட்டா இந்த 10 நாட்டு கரன்சியவும் 10 தாளையும் உங்களுடைய முகவரிக்கு நான் அனுப்புவதற்கு தயாராக உள்ளேன். ஒரே ஒரு செட்டு தான், நீங்கள் நிறையாலாம் எதிர்பார்த்துடக்கூடாது. பார்த்த உடனே 10 நிமிஷத்துக்குள்ளே இதை புக் பண்ணிடுங்க. 10 நாட்டு கரன்சியை இவ்வளவு விலை மலிவாக சீப்பாக நீங்கள் வாங்க முடியாது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருந்தோம், ஜவுளி கடைக்கு. கொஞ்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே ஒரு பெண்மணி வந்து என்ன கேட்டாங்கன்னா, அடுத்து தங்கம் எடுக்க போகிறீங்களா? நாங்களே தங்க கடையும் திறந்துருக்கோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பெரிய ட்ரேட்மார்க் கடை தான். ஆமாம், தங்கமும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா. எடுப்பதாக இருந்தால் இந்தாங்க, இந்த அட்டையை கையில் வச்சுட்டு வாங்க, நாங்கள் இருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 கிராம்ஸில் வெள்ளி நாணயத்தை வந்து போனஸாக தருவோம் எங்கள் கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம எப்படியும் போகிறோம்ல அப்படின்னு சொல்லி அந்த அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டோம். ஜவுளி எடுத்து முடிச்சிட்டோம். அந்த தங்க கடைக்கும் போயிட்டோம், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அங்கே இந்த அட்டையை கொடுத்தோம். அந்த அட்டையை திருப்பி படிக்காங்க. ஒரு ஆள் படிச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க, இன்னொரு ஆள் படிச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க, இன்னொரு ஆள்கிட்ட படிச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க. நான் சொன்னேன், இது என்ன அட்டை, இது என்ன கடை, இந்த போலி அட்டையா, வேறு எவனும் எங்கள்கிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த அட்டையை பற்றி தெரியாதா? என்ன எல்லாருமே திருப்பி புதுசாக இப்போ தான் இந்த அட்டையை முதல்ல பார்க்குற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முந்தி யாருக்கும் இந்த அட்டை நீங்கள் கொடுக்கலையா? நான் தான் ஆளா அப்படின்னு நான் கேட்குறேன். இது என்ன அட்டை சார், இது என்ன அட்டைன்னு எல்லோரும் படிக்கிறாங்க. இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள்? எங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தருவோம். குறைந்தது ஒரு 5 கிராமில் உள்ள ஒரு வெள்ளி நாணயம் தருவோம். நாங்கள் நிற்பேன், என் பேர் இது, இந்த அட்டையை நான் அங்கிட்டு போயிட்டோம்னா இந்த அட்டையை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் தேதி எழுதி அந்த அம்மா கையெழுத்து போட்டு போகிறாங்க. நான் அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போகிறேன், அந்த அட்டையை கொடுக்குறேன். அட்டையை எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. நான் செத்த மாட்டேன், சீட்டிங் பண்ணுறியா? இல்லை அங்கே கடையில் ஜவுளி எடுக்கிறவங்கள பூரா தங்க கடைக்கு வர சொல்லி எதுவும் தப்பான இது பண்ணுறியா? உன் கடை அட்டை நீயே எல்லோரும் பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிய, என்ன அர்த்தம் இது அப்படின்னு.
இப்போ கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஆமாம் நான் தான் கொடுத்தேன், நான் தான் வர சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, ஆமாம் நான் கிஃப்ட்டு கொடுக்குறத நான் சொன்னேன் அப்படி இப்படின்னா அந்த அம்மா சமாளிக்கிறாங்க. அந்த அம்மா சத்தம் போட்டாங்க, யார் இந்த அட்டையை கொடுத்து? அந்த அம்மா அந்த கடையில் ஒரு ஊழியர். நீங்கள் தான் கொடுத்து ஜவுளி எடுக்கிறவனை பூரா தங்க கடைக்கு இழுத்துட்டு வர சொல்லி அந்த ஆளை புரோக்கர் மாதிரி விட்டுருக்குற. அப்போ விட்டதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இது என்ன ஒரு பித்தலாட்டத்தினம். நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் 5 கிராமில் ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்து எண்ணெயும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மக்களை கவர் பண்ணுறதுக்குன்ற ஒரு உத்தியை கடைப்பிடிக்கிற, அந்த உத்தியை கடைசி வரைக்கும் செவ்வனே செய்து முடிக்கணும் அல்லவா? ஜவுளிக்கடையில் இருக்கிற எங்களை தங்க கடைக்கு வர வச்சுட்ட, ரைட்டு, வெரி குட், அதில் நீ ஜெயிச்சிட்ட. நீ சொன்ன பிரகாரம் நாங்கள் நடக்கிறோம், அப்போ நீ சொன்னதை நீ நிறைவேற்றணும் இல்லையா? நாங்கள் அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் காத்து கிடந்தோம். பயங்கர டென்ஷன். பெரிய கடை, நல்லா சத்தம் போட்டு விட்டு வந்தேன். சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. சரி என்ன செய்யன்னு சொல்லி என் கூட வந்தவங்கள வாங்கன்னு என்னையும் சேர்த்து எழுதிட்டு வந்துட்டாங்க. உலகம் அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களை எந்தெந்த மோகத்துலலாம் விளை வைக்கணுமோ அந்தந்த மோகத்துலலாம் விளை வச்சு காசு பணத்தை எல்லாத்தையும் ஜிஎஸ்டி அந்த எஸ்டி இந்த எஸ்டி செய்கூலி சேதாரம் அப்படி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கிஃப்ட்டு தரம்னு வேறு சொல்லி ஏமாற்றி அதையும் கூட கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்தன்னு சொல்லி. நன்றி மக்களே, எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்டிங் தான், யாரையும் வாங்க சொல்லலாம் கட்டாயப்படுத்தலை. வெறும் 500 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். 10 நாட்டினுடைய கரன்சியில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு தாள் ஈச் 50 ரூபா தான். எல்லாமே வேணுங்க வாங்கிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.